இவருடைய சிறப்புகள்னு சில சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியாவிலேயே முதலாக சென்னையில் தொழிற்சாலை தங்கத்தை அமைச்சது வந்து யாருன்னா, அது வந்து யார், திருவிக்கா பிபி வாரியா அவங்களாம் வந்து 1918 வந்து அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐயனம் இதெல்லாம் படிப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ அமைச்சது வந்து இவர் தான். அப்புறம் இவருடைய வாரிசுன்னு வந்து நம்ம சொல்கிறது வந்து யாருன்னா, மூவாவையும் கல்கியையும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த பூக்களில் சிறந்த பூ எதுன்னு கேட்கும்போது இவர் வந்து பருத்தி பூன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இவருக்குனே ஒரு தனி நடை வந்து இருக்குது, உரைநடையில் வந்து கொண்டவர். அதுக்கப்புறம் இவர் வந்து பிரயாணம் அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக செலவு அப்படிங்கிற ஒரு சொல்ல கொண்டு வந்திருக்காரு. அப்போ தான் இவருடைய நூலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பயண நூல் பேர் வந்து என்னென்னா இலங்கை செலவு. அப்போ செலவு, அந்த பிரயாணத்தை வந்து செலவுன்னு கொண்டு வந்து திருவிக்கா தான். அப்போ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து திருவிக்கா அப்படின்னு வந்து சொல்லி போடலாம். அப்புறம் இவருடைய வாரிசு வந்து யாருன்னு சொல்கிறாங்க, மூவாவும் கல்கியும். அப்போ இவர் வந்து சாகிற நிலமையில கூட படுக்கையில் இருக்கும்போது ஒரு படுக்கை பிதற்றல், வளர்ச்சியும் வாழ்வும் அப்படிங்கிற நூலை வந்து எழுதினார் இல்லையா. அது வந்து மூவாவினுடைய